என்னடா வெளியில எப்படி பேசிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த விஷயம் கேட்டதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. எனக்கு அப்படித்தான் இருக்கு. அவன் சொல்ற மாதிரி நடந்துருமோ எதுவும்? இதுலன்னா சந்தேகம் நடந்தே தீரும். இதுல கன்ஃபார்ம்டு. இதுல சந்தேகப்படுறதுக்கே வழி இல்ல. நம்ம கிளம்பிடுவோம். வா. இப்ப என்ன பண்றது? போயிருமா? ஆமா, வேற என்ன பண்றது? எதனா ஒரு பொய்ய சொல்லிட்டு கிளம்புவோம்டா. எங்க கிளம்புறீ? ஆமா, என்ன கேமராலாம் கீழே இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், மேல இருக்கணுமா இல்லையா? சார் கரெக்ட் தான் சார். அப்படியே எடுத்துக்கிட்டே பேசுங்க. சொல்லுங்க. ஆமா, எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க சார், போயிட்டு வந்துடுறேன் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் உங்க ஃபேமிலில செத்து போயிருக்காங்க? நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. என்னைக்காச்சும் உன்னை நான் விட்டுருக்கேனா? இல்லதான். அப்புறம் இப்ப மட்டும் என்ன புதுசா வந்து பர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? புதுசா ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான். புதுசா ஒரு எமர்ஜென்சி? ஆமா. ஏண்டா நீ இது வரைக்கும் எங்கயாவது போயிருக்கியா? 10 வருஷத்துல ஒரு நாளாவது உங்களை விட்டு நான் இருந்திருக்கேனடா? இல்லதான். பக்கத்துலயே தான் படுக்க வச்சிருக்கேன். ஆமா, எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு போறல. ஆமா. உங்க நிலைமை எங்க போனீங்கனாலும் ஐயா எங்க இருக்கணும் அங்கேதான் உங்களுக்கும் இடம் இருக்கும். அந்த நடக்காது. ஏண்டா இதுல வரைக்கும் நீங்க இப்படிலாம் கோவப்பட்டதில்ல? 10 வருஷத்துல பொறுமையா இருந்ததானே பழக்கம் உங்களுக்கு? சார் இப்ப நிலவரமே வேற சார். ஐயாவை எதிர்த்து பேசுறீங்களா? சார் உங்களை எதிர்த்து பேசல. இப்ப இருக்கிற நிலவரம் அப்படி இருக்கு. என்ன நிலவரம்? எனக்கு பயமா இருக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு. என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னடா பயம்? நான் பாத்துக்கிறேன்டா. சார் வெளியில வேற மாதிரி பேசுறாங்க சார். வெளியில என்ன பேசிக்கிறாங்க? என்ன பேச போறாங்க அதிகபட்சம்? சார் ஒண்ணு இல்ல சார், நீங்க எங்க போனாலும் வந்து இவங்க 2 பேர் இல்லாம போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குல்ல? உண்மைதானே? இப்ப அது வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாங்க சார். லாஸ்ட் மினிட் சார். இல்ல, உங்க 2 பேரும் நான் விட்டுட்டு போயிடுறேன். கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு தான் போவேன். எங்க போனாலும் கவலையே படாதீங்க. அதுலதான் சார் பயமே இருக்கு. என்னடா பயம்? இது என்னடா பயம்? என்னைய பார்த்து உங்களுக்கு என்னடா பயம்? சார் உங்களை பார்த்தால எங்களுக்கு பயமே இல்ல சார். நீங்க போற அப்படி என்ன இடத்துக்கு நாம உங்களை நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றேன். அதுதான் சார், உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு பயமே இல்ல சார். ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறது தான் சார் எங்களுக்கு பயமா இருக்குது. ஏண்டா நானே கடலுக்கு நடுவுலயா போறேன்? பாறை மேல தானே உட்கார்ந்து இருக்கேன். இதுக்கு என்னடா பயம் உங்களுக்கு? அது உள்ள போனா கூட பரவாயில்ல சார். நீச்சல் வச்சு எப்படி வந்துடலாம். சரி, ஜெயில உள்ள போட போறாங்களா சார் உங்களை? யார? உங்களதான். அப்படியா சொல்றாங்க? ஆமா, விஷயம் அப்படிதான் பரவி நிக்குது. என்னால எல்லாம் வந்து ஜெயிலுக்குள்ள வந்து கஷ்டப்பட முடியாது. என்னால யாரு இல்லாம வேணாலும் இருக்க முடியும். நீங்க 2 பேர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது சார். அதனால நான் எங்க போனாலும் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு வேற பாருங்க சார். இங்க இருங்கடா, இப்பெல்லாம் பேசக்கூடாதுடா. 10 வருஷமா எவ்வளவு தூரம் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். பாத்தீங்க சார், 10 வருஷமா கூட தான் இருக்கிறான். ஆனா இனிமே வந்து இருக்க முடியாது உங்க கூட. இனிமே நான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவேன். என்னை இல்லாம நீங்க இருக்க முடியாது. நான் பண்ணது அத்தனை இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லிடுவேன்ல. ஒரு மனுஷன் எங்கெல்லாம் போலாம் சார், ஆனா இதுக்கெல்லாம் வர முடியுமா சார்? ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? இதே நான் பழகிட்டேன். அப்படியே நீங்க 2 பேர் இல்லைன்னா எனக்கு இருட்டாகி போயிடும்டா வாழ்க்கைய. கரெக்ட் தான் சார். ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்ல சார். நீங்க தனிக்கட்டு ராஜா. நீங்க போய் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படியா? இது தனிக்காட்டு ராஜான்றீல்ல. இது வரைக்கும் எங்கயாவது உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு பாத்திருக்கியா? நாம 3 பேரும் என்னைக்குமே ஒன்றுதான்டா சார். போவோமா? போவோமா? இருங்க சார், இருங்க சார். நீங்க எதனாலும் சொல்லுங்க சார். நான் கிளம்புறேன் சார். நீங்க என்ன பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்னப்பா? உங்களால வந்து நல்ல அங்க உனக்கு நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி நல்ல பெட்டு. அதெல்லாம் இல்ல சார், பிரதமரா தான் வர முடியாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு முதல்வர்னு ஆயிடுங்க சார். உங்களை விட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல. ஏய் கவலைப்படாதீங்கடா, ஐயா தான் பிரதமர். இன்னுமா சார் நம்புறீங்க? நீங்க நம்பிக்கை இல்ல சார். இப்பெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்டா. இந்த நேரத்துல யாரா எனக்கு தைரியம் சொல்றது? உங்களை வச்சுதானே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸை காமிங்க. அடுத்த நாள் அன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸை எல்லாம் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. பயப்படாதீடா. பூரா பொருளி அப்படிலாம் உங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டேங்கையும். நீங்க நினைக்கிற மாதிரி ஐயாவும் உள்ள போக மாட்டேன், உங்களையும் உள்ள கூப்பிட்டு போக மாட்டேன். அதெல்லாம் இங்க நடக்காது. நீங்க உள்ள போறது கன்ஃபார்ம். இவருடைய தான் பேசிட்டு பாரு. நம்ம கிளம்பிடலாம். என்ன ரிசல்ட் வர்றதுக்குள்ளயுமே ஓடிட்டாங்க. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பு ஐயா தான் நிரந்தர பிரதமர் அப்படின்னு இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ முதல்வராவது ஆவாரா அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்க. இத்தனை நாள் வரைக்கும் யாரை ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்களோ அவரே இன்னைக்கு எங்களை சதைக்கிறதுக்கு காரணமாயிட்டாரு. இன்னைக்கு கட்சி இப்படி சின்ன அப்படில்லாமல் கேவலப்பட்டு நிற்கிறதுக்கு ஒரே காரணம் அவரு தான். அதாவது ஐயாவோட மூஞ்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மூஞ்சியை பார்த்தாலே போதும் பாஞ்சு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மூஞ்சியை பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டு எல்லாரும் ஒளிஞ்சு நிற்கிறாங்களாம்.
இந்த புள்ள பிடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஊருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ஐயா நிற்கிறார். அதான் பாறை மேலே போய் உட்காந்தா ஓட்டு கூரையை பிச்சுக்கிட்டு வந்து விழுகும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் அது கூரையை பிச்சுட்டுல நாறு நாராக கிழிக்குது. இப்போ இதுக்கு முன்னாடியும் கூட ஐயா இந்த இது பீகார், குஜராத், ஊபி இதையெல்லாம் நம்பி இருந்தார். கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்மளை வந்து கைவிட்ட மாட்டாங்க, நாம் என்ன பண்ணாலும் இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க, அதனால் நம்ம என்ன ஸ்டண்ட்டு வேணாலும் பண்ணலாம், நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவாங்க கடைசி நேரத்தில் அப்படின்னு அவர் நினச்சார். பாறையில் போய் உட்கார்ந்ததுக்கு காரணம் அதுதான். அதில் எதுக்காக கன்னியாகுமரி வந்து உட்காந்துருக்கணும்? ஏன்னா ஒரு சில நேரங்களில் இப்போ அங்கே வடக்கில் போய் உட்காந்தாருன்னா அங்கே ஓட்டு போகிறதுக்காகத்தான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அதையும் ஒரு காரணமாக சொல்லுவாங்கன்னு இங்கே வந்து ஓரமாக உட்காந்துட்டார். நான் என்னங்க அங்கேயே நிற்கிறேன், அங்கே எலெக்ஷன் நடக்குது, நான் பாட்டுக்கு இங்கே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மன நிம்மதிக்காக வந்திருக்கேன். ஐயா நீங்கள் உட்காந்துருக்கிறது இங்கேனாலும் ஐயாவை உலகம் பூரா காமிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே, கூட அவ்வளோ கேமரா ஏன் எடுத்துகிட்டு போகணும்? அத்தனை கேமராவும் தூக்கிட்டு போனதுக்கு ஒத்த காரணம் ஐயாவை எந்நேரமும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அது ஒன்று தான் காரணம். அதை வச்சு இப்போது ஐயா மனசு மாதிரி இப்போ இந்த ஒடிசா எடுத்துக்கலாம், மேற்கு வங்கம் எடுத்துக்கலாம், என்னென்ன மாநிலத்தில் இப்போ நடக்குதோ அத்தனையுமே ஐயாவுக்கு சாதகமாக அமையுமா? அதை எப்படியாவது இந்த தடவை வந்து இவங்களை ஒரே ஒரு முறை, இன்னும் ஒரு முறை இதை நம்ப வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ ஐயா எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸே வருதுன்னு வச்சுக்கோமே, ஐ மீன் பிஜேபியே வருதுன்னு வச்சுக்கோமே. அவங்க என்ன கணக்கில் இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ், பாஜக அவங்க சொன்ன மாதிரி 400 கஷ்டம், 350 முக்கு நாளும் வராது, 300 கூட வராது, 200 வந்துட்டால் போதும் ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது. அதான் பாஜக ஒட்டு மொத்தமாக 200 அடித்து பிடிச்சி என்னத்தையாவது செஞ்சு 200 வந்துட்டால் போதும். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, தாராளமாக இருக்குது. இப்போது அதுக்கான வாய்ப்பு 200 வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அவங்க போட்டி போகிறதே கிட்டத்தட்ட 400 தொகுதிகளில் போடுறாங்க. 50க்கு 50 அடி வாங்கினாலுமே அந்த கணக்கில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க 150 கூட தாண்டாது, அதிகபட்சம் 140, ரொம்ப அதிகபட்சம் இழுத்து பிடிச்சி போனால் 150. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க போட்டி போகிறதே 300 இடம் தான், 50-50 டஃப்பான ஃபைட்டு கொடுத்து அடித்தாலும் 150. ஸோ இந்த நெக் டு நெக்கு தான் உள்ளே வரும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, என்ன தான் பெரும்பான்மையில் வந்தாலும் சரி இல்லை கூட்டணியில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை ஐயா மோடி பிரதமர் கிடையாது, இருக்க விட மாட்டாங்க. அது வந்து உள்ளே இருக்கிறவங்கள, அவங்கள உள்ளே இருந்து இதுவரை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை இயக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்குமே ஐயா கூட இப்போ செட் ஆகலை, முடியாதுன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் முதல்வராவது ஆவாரா, இங்கே தான் அங்கே அவருக்கு இருக்கிற பெரிய செக்கு. ஆக முடியுமா இல்லை இவங்க வந்து அவரை ஆக விட்டுருவாங்களா? இதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? குஜராத் மக்கள் முதல்ல இதை ஏற்றுப்பாங்களா? இத்தனை நாள் வரைக்கும் அங்கே உட்காந்து எவ்வளவோ சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவர் தான் இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்குனாரு செஞ்சார். இப்போ அவரோட உண்மையான ஃபேஸ் என்ன, ஒரிஜினாலிட்டி என்ன? இவர் பேசுகிறத பார்த்து ஆந்திராவில் இருக்கவங்களாம் ஆடி சந்திரபாபு நாயுடு சைலண்ட் ஆகிட்டாப்புல. என்ன அந்த மனுஷன் எப்படி பேச? ஏன்னா இட ஒதுக்கீடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இட ஒதுக்கீடையே எவனுக்கும் கொடுக்க மாட்டேன், ஒன்லி இந்துக்களுக்கு தான் கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் அண்ட் இந்து இந்த 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தவங்க ஆகாதவங்க, நீங்களாம் சேரக்கூடாது, அவங்கள பார்த்தா அடித்து வரட்டணும், அவங்க தான் உங்களோட முதல் எதிரி அப்படின்ற லெவலுக்கு ஐயாவோட பிரச்சாரங்கள் அனல் பறந்துச்சு. எல்லா இடத்துலையும் அனல் பறந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் ஆடி போய் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடு நான் உங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாப்புல, அந்த அளவுக்கு ஐயா ஆக்கி விட்டு போயிட்டார். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஏயா இப்போ இவர் வந்து இந்த தியானம் இருக்கிறதுனால இப்போ அத்தனை பேர் மனசு மாதிரி அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, அப்புறம் ஏன் இதை வந்து பெருசாக்குறீங்க? அவர் என்னதான் கன்னியாகுமரி கடல்லே வந்து கடைசி வரைக்கும் இருந்தாலும் ஓட்டு போடணும், பாஜகவுக்கு போடணும்னு நினச்சவன் மட்டும்தான் பாஜகவுக்கு போடுவான். இவர் இருக்கிறதுனால எவனும் மனசு மாறிட மாட்டான். அப்புறம் ஏன்டா இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க நீங்கள் கேட்கல. ஒன்றும் இல்லை, ஐயா அமித்ஷா கோயிலுக்கு போயிட்டு வந்தார், அவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றாரு. அவர் எவனாச்சும் ஒருத்தன் போகக்கூடாதுன்னு சொன்னானா? இல்லை அவர் போகிறது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதுன்னு எவனாவது சொன்னானா? இல்லை அவர் போகிறதுனால ஓட்டு அப்படியே ஸ்பிளிட் ஆகும், மாறும், மக்கள் மனசு மாறிடுவாங்க சொன்னாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் இவருக்கு மட்டும் எடுத்து சொல்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. அவர் போகிறது அவரோட அமைதிக்காக, இவர் போகிறது இவரோட வசதிக்காக.
வேறு எதுவுமே கிடையாது. இப்போ மேற்கு வங்கத்துக்கு போனீங்கன்னா லாஸ்ட் டைம் இவங்க வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இந்த நாமசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அங்கே அவங்களுக்கு பாவம் இந்தியாவில் தான் இருக்காங்க, குடியுரிமை அவங்க வாங்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த குடியுரிமையை நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஓட்டே கேட்டது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் ஒருத்தனுக்கு கூட குடியுரிமை அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதை அப்படியே திருப்பி விட்டாங்க. இப்போ அவங்க சப்போர்ட்டாக இருந்தவங்கள ஆப்போசிட்டில் நிற்க வச்சதுக்கு காரணம் இவங்க தான். யார் எந்த வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க ஏதாச்சும் வேலையை பார்த்துருக்கணும்ல. பார்த்துருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லா பிரச்சனையும் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் அவங்க தான். சும்மா இருந்தவங்களை கூட எதையாவது சொல்லி உசுப்பேற்றி அவங்கள எதிர்பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்துறது. இது வரைக்கும் யாருக்காவது சொன்ன வாக்கை காப்பாற்றிருக்காங்களா? இந்த மேலே இருக்கிறவங்கள தவிர, ஒரு சில பணக்காரங்களை தவிர. அவங்களுக்கு கேட்காமலே எல்லாத்தையும் செய்கிறவங்க இவங்களுக்கு சொன்னதை கூட செய்யாமல் விட்டுட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி அங்கே ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலும் ஆன்டி பிஜேபியாக மாறி நிற்குது. பிரச்சனை அங்கே தான். ஒட்டுமொத்த வெஸ்ட் செம்ம கோபத்தில் இருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிங்க. அந்த கம்யூனிட்டியை நம்ப வச்சு கழுத்தெடுத்துருக்காங்க. இதனால் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் 2 விஷயம் அதை செஞ்சுருந்தாங்கன்னா அவர் இங்கே வந்து உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனியாக உட்காந்து ஏன் தவிக்கணும், ஏன் புலம்பணும்? ஐயாவோட கண்ணீர் கதையெல்லாம் கடலாக கரைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த லட்சணத்தில் தான் உட்காந்து. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவே சொன்னார் 400 மோடி தான் மீண்டும் பிரதமர். இப்போ ரீசெண்டாக 5வது கட்டம் 6வது கட்டம் போனதுக்கப்புறம் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலையே, நாங்கள் பெரும்பான்மையாக வருவோம்ப்பா. அவங்க சொன்னதான் ஐயா அமித்ஷா சொல்றது, நாங்கள் பெரும்பான்மையாக வருவோம், மோடி மீண்டும் பிரதமர் ஆவார்னு கூட அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலையே. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த எக்ஸிட் போல்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லை, இந்த எக்ஸிட் போலில் காங்கிரஸ் பங்கெடுக்கல அப்படின்னோடனே டப்புன்னு கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்களா, தோல்வி பயம் இப்போயே வந்துருச்சு. இந்த எக்ஸிட் போல் எவனும் நம்மளை, ஏன்னா கண்டிப்பாக அத்தனை எக்ஸிட் போல் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த எக்ஸிட் போல் முடிஞ்சு அந்த ஜூன் 4ஆம் தேதி இப்போ ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க கலந்துப்பாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக கலந்துக்கா. இவங்க விடுவாங்களா? இவங்க போவாங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வருஷமாக மௌன விரதம் இருந்தாருப்பா இவர். ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மௌன விரதம் தான் இருந்தாப்புல. எங்கேயும் போய் பேச, நாடாளுமன்றத்திலே பல நாள் வரவே இல்லையே. பேச வேண்டிய நேரத்தில் எங்கேயுமே அதுதான் இருந்தது. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறோம், யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இதே மாதிரி எல்லாரையும் பார்த்து நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ ஒத்து இருந்திருக்கலாம். எங்கள் பிரதமர் எவ்வளவு தைரியம் பற்றியா, அவர்கிட்ட எதை கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு பதில் வந்துக்கிட்டே இருக்க. கேள்வி கேட்கறதுக்கு யாராச்சும் இருக்கீங்களாப்பா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஐயா உட்காந்து பேசியும் எவனும் எதையும் நம்ப மாட்டேன்றாங்கல்ல. ஐயா வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை, இந்த எலெக்ஷன் இந்த பரப்புரை பண்ணார்லே 7 கட்ட பரப்புரை, 7 கட்ட பரப்புரையில் ஒரு நல்ல வார்த்தை, நாங்கள் இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்கோம், இல்லை நாங்கள் வந்துட்டால் மறுபடியும் இந்த நல்லதாக பண்ணுவோம், இதை நாங்கள் ஏதாச்சும் ஒன்று அதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டிருந்தால் தாராளமாக கண்ணை மூடிட்டு கிளம்பி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல சார். இப்போ உட்காந்து கண்ணை கசக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ ஐயாவோட பிரச்சனையே ஒன்று தாங்க. அதாவது இத்தனை வருஷமாக நல்ல ஃபுல் சார்ஜில் இருந்த மனுஷனை பியூஸை பிடுங்க போகிறாங்க. இனிமேல் நீ ஒன்றும் கிடையாது உட்கார். ஏன்னா முதல்வர் ஆகிட்டா கூட ஐயாவோட அந்த அதிகாரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கூட இப்போ வாய்ப்பு இல்லைன்றாங்க. இனிமேல் இவரை பாஜகவில் ஒரு தலைவராகவே வச்சுக்கக்கூடாது. எப்படி வந்து இவரை மனோஜ் இதை காலி பண்ணாங்களோ, எப்படி ஐயா அத்வானியை காலி பண்ணாங்களோ, அதே மாதிரி இவரையும் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி நாட்கள், அரசியல் வாழ்க்கையோட கடைசி நாட்களை ஐயா எண்ணிக்கிட்டு இருக்கார். இதுக்கு மேலே நம்மளை வந்து வெளியில் யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. நம்ம பேசுகிற மாங்கி பாஸ் ஐயாவால் பேசாமல் இனிமேல் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தனித்தனியாக உட்காந்து புலம்ப போகிறாருன்னு தெரியல. இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது? அட்லீஸ்ட் முதல்வராவது ஆகணும். அதுக்கும் அவர் யார்ட்டையா போய் நின்று கெஞ்சி கேட்கணும். ஆனால் ஐயாவோட அந்த இது இடம் கொடுக்காது. இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ நான் போயிட்டு யார்ட்டையா நிற்கணுமா? அதெல்லாம் என்னால் நிற்க முடியும். அப்போ நிற்க முடியாதுன்னா ஓரமாக போய் உட்காருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஐயா இப்போ உங்களுக்குள்ளே உட்காந்துருக்காருன்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.